நமது இல்லத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம சேனலில் ஸ்பெஷலாக 2 விதமான பலகாரம் தான் செஞ்சு பார்க்க போகிறோம். ஒன்று காரம், இன்னொன்று இனிப்பு. சமைக்க தெரியாதவங்க கூட ஃபஸ்ட் டைம் செய்கிறவங்க கூட ஈஸியாக செஞ்சுற மெத்தடு தான். வாங்க செய்முறைக்கு போயிடலாம். ஒரு பவுலில் 1/4 கப் சீனி எடுத்துக்கிட்டு இந்த கப்பில் 1/4 கப்பில் காவாசி அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு தண்ணி சேர்க்கக்கூடாது. இது கூட வாசத்துக்கு ஏலக்காய் பவுடர் கொஞ்சமாக ஒரு 2 சிட்டிகை உப்பும் சேர்த்து கரைச்சிக்கணும். நல்லா சீனி கரையணும். அது வரைக்கும் கரைக்க வச்சுக்கோங்க. அது கரையிறதுக்குள்ளே இங்கே நம்ம காரத்துக்கு செய்கிறதுக்கு தேவையான 1/2 டீஸ்பூன் ஜீரக பவுடரும், ஒரு காரத்துக்கு நான் காஷ்மீர் சில்லியோடு சேர்த்து 3 மிளகா சேர்த்துருக்கேன், ஒரு பல்லு பூண்டு, அதை நைஸாக நம்ம அரைச்சிக்க போகிறோம். இப்போ இனிப்புக்கு நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய்யை லேசாக சூடு பண்ணிக்க போகிறோம். ரொம்ப சூடு இல்லைங்க, கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வர்ற அளவுக்கு சூடு பண்ணிக்க போகிறோம். இங்கே சீனி நல்லா கரைஞ்சிருச்சு. நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன், இவ்வளோ தண்ணி நான் ஊற்றுனது நான் சொன்ன பெரிய மிஸ்டேக் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதனால் அவ்வளோ பண்ணாதீங்க. 1 கப்பு மைதா முதல்ல சேர்த்து அது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ரவையும் சேர்த்து இந்த நம்ம சூடு பண்ணி வச்சுருக்க பார்த்தீங்கன்னா சுறுசுறுன்னு ஆகலை பாருங்கள். ஓரளவு கை பொறுக்கிற சூடு அளவுக்கு சூடு பண்ணிவிட்டு ஊற்றிருக்கோம். நெய்யை சேர்த்துட்டு நம்ம கலந்துக்க போகிறோம். இது கூட மொத்தம் நம்ம 2 கப்பு மைதா சேர்க்கணும். நான் 2 கப்புக்கு கொஞ்சம் கூடவே சேர்த்துட்டேன். ஏன்னாக்கா நீ என்ன ஆயிடுச்சு, தண்ணி கூட போயிடுச்சு. அதனால தான் நான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு நம்ம சீனி கரைக்கும் போது கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் அதுதான். அது கூட அதாவது 2 கப் மைதா, 2 டேபிள் ஸ்பூன் அளவு ரவை, அவ்வளோதான் கணக்கு. இதுக்கு 1/4 கப்பு சீனி. சீனி பார்த்திங்கன்னா மிதமான சீனி டேஸ்ட்டாக இருக்கும் நான் சொன்ன அளவு. உங்களுக்கு கொஞ்சம் கூட சீனி இனிப்பு டேஸ்ட்டு வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் கூட போட்டுக்கோங்க. அவ்வளோதான் கணக்கு. 2 கப் மைதாக்கு 1/4 கப் சீனிங்கிறது மைல்டான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நான் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்கல. ஏற்கனவே தண்ணி ஜாஸ்தி ஆகிட்டதுனால எக்ஸ்ட்ரா மைதா தான் கொஞ்சம் போட்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ரவையும் போட்டு நான் பிசைஞ்சிருக்கேன். ஆனால் கணக்குங்கிறது கரெக்டாக நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போது நான் நல்லா பிசைஞ்சிட்டேன். எல்லாமே ஒன்றா கலந்து நல்லா சாஃப்டான ஒரு பதம். அதே நேரத்தில் கட்டியமாக இருக்கணும், கொலக்குன்னு இருக்கக்கூடாது. நல்லா சப்பாத்தி பிசைகிற மாதிரி கொஞ்சம் அழுத்தமாகவே நல்லா இருக்கட்டும் அந்த மாவு. அதை நல்லா பிசைஞ்சாலே சாஃப்டாக இருக்கும். இதை நம்ம கொஞ்சம் ஒரு 15 to 30 மினிட்ஸ் வச்சா கூட போதும். ரொம்ப நேரம் வைக்கணும்னு இல்லை, 15 மினிட்ஸ் இருந்தாலே போதுமானது தான். இப்போ இதை நம்ம மூடி வச்சுட்டு காரத்துக்குள்ளதை பிசைஞ்சுக்குவோம். அதே மாதிரி 2 கப் அளவு மைதா, அதுக்கு அதே அளவு நான் நெய்யும் உருக்கி அதே மாதிரி சூடு பண்ணி ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிற டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, பெருங்காயத்தூளும் சொட்டு 2 சிட்டிகை சேர்த்துக்கிறேன். அதை நான் சேர்த்த வீடியோ எல்லாமே கொஞ்சம் அது ஸ்கிப் ஆகிடுச்சு. அதனால் நான் அதை சொல்லிக்கிறேன். 2 கப் மைதாக்கு அதே 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கிறேன், உப்பு சேர்த்துருக்கேன், பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். அது கூட இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிறேன் அந்த மிளகா, பூண்டு, ஜீரகம் எல்லாம் அரைச்சதை அந்த தண்ணி, அந்த மிக்ஸி கழுவி ஊற்றின தண்ணி எல்லாம் சேர்த்து 1/4 கப்பு கரெக்டாக இருக்குது. அதை அப்படியே ஊற்றி நம்ம பிசைய போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைங்க. 1/4 கப்பு வச்சுக்கணும்னு இல்லை, நீங்கள் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் பார்த்துக்கோங்க. வேணும்னா அப்புறமேல நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பிசறிக்கிறேன். இதில் இன்னொரு டிப்ஸ் என்ன அப்படின்னாக்கா, இது குழந்தைங்க எல்லாமே சாப்பிடணுங்கிறதுக்காக காரம் நான் மைல்டாக தான், அதாவது காஷ்மீரி சில்லி 2ம் நார்மல் சில்லி 1ம் சேர்த்துருக்கேன். நீங்கள் நல்லா கொஞ்சம் காரமாக இருந்தால் பரவாயில்ல அப்படின்னீங்கன்னா இன்னும் 2 எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. பூண்டும் அதே மாதிரி தான், இது மைல்டான வாசமாக தான் இருக்கும் பூண்டுலாம். நீங்கள் இன்னொரு பூண்டும் சேர்த்துக்கலாம். அல்லது ஓமத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சி அல்லது தனியாக அதை அரைச்சி வடிகட்டி கூட இதில் சேர்த்துக்கிட்டா ஓமோடைய வாசமும் சூப்பராக இருக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ். இன்றைக்கி ஓமம் இல்லாததுனால நான் அதை சேர்க்கலை. அதே மாதிரி கருவேப்பிலையும் பொடியாக கட் பண்ணியும் சேர்த்தாலும் சூப்பராக இருக்கும். இது எல்லாமே நம்மளுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த காரத்தோட பிஸ்கெட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செய்ய போகிறோம். ஸோ இது சாதாரண ஒரு கார பிஸ்கெட், அவ்வளோதான். போய் அதே மாதிரி நான் அந்த அரைச்சதை ஊற்றி அதுலேயே நான் பிசைஞ்சிட்டு எக்ஸ்ட்ராவாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும் தண்ணி ஊற்றிருப்பேன், அவ்வளோதான். அந்த மிக்ஸி கழுவுன தண்ணி எல்லாம் அந்த அரைச்சது எல்லாமே சேர்த்து ஊற்றி நான் பிசைஞ்சு நல்லா பண்ணியாச்சு. இதுலேயுமே 2 டேபிள் ஸ்பூன் அளவு நான் ரவை சேர்த்துருக்கேன். அதையும் சொல்லணும், 2 கப்பு மைதாக்கு 2 டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்துருக்கேன். ரவை சேர்க்காமலும் இதை நீங்கள் செய்யலாம், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. நல்லா பிசைஞ்சு அதையும் மூடி வச்சாச்சு. இப்போ இனிப்புக்குள்ளதை முதல்ல பொரித்து எடுத்துகிட்டு அடுத்து காரத்துக்குள்ளதை பொரிக்க போகிறேன். இப்போ இன்னொரு தடவை அதை நல்லா பிசைஞ்சிட்டு 2ஆக பிரிச்சுக்கலாம். 2ஆக பிரித்து எடுத்துட்டு இப்போ ஒரு நல்ல ஒரு இந்த மேட்டுலாம் இருக்குல்ல, பேக்கிங் மேட்லாம் இருக்குல்ல, அதில் தான் நம்ம இது நல்லா எண்ணெயோ நெய்யோ தடவிட்டு, இந்த உருட்டுக்கட்டையிலையும் நல்லா நெய்யை தடவிட்டு நான் இதை வார்க்க போகிறேன். இனிப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப மெல்லிசாக வார்க்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவு மொத்தமாக இருந்தாலே நல்லா தான் இருக்கும் இது.
அந்த காலத்தில் ஒரு பிஸ்கெட் டைப்பான ஒரு பலகாரம்னு இது சொல்லுவாங்க. இந்த இதிலே வந்து கொஞ்சம் மாற்றத்தோடு நாங்கள் வந்து எங்கள் ஊர்லலாம் பின்னல் பலகாரம், இஞ்சி கொத்து பலகாரம்லாம் பண்ணுவோம். அதுக்கு இதில் ரவைலாம் சேர்க்கவே மாட்டோம். அது வந்து 2 விதமான டைப்பில் நாங்கள் செய்வோம். அந்த குறிப்பையும் முடிஞ்சால் நான் வந்து கூடிய சீக்கிரம் இந்த சேனலில் அப்லோட் பண்ணுறேன். இந்த அளவுக்கு நம்ம பண்ணால் போதும். கொஞ்சம் மொத்தமாக இருந்தால் இது நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு இது மொத்தமாக இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ இது போதும். இது கூட நம்ம வந்து நம்ம வேணுங்கிற ஷேப்பில் நம்ம இது பண்ணிக்கலாம். நான் சாதாரண பிஸ்கெட் அப்படிங்கிறதுனால நான் வந்து டைமண்ட் ஷேப்லேயே நான் கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஒரு அச்சு மாதிரியோ ஒரு பூ மாதிரி அச்சிருந்தாலும் அந்த மாதிரியும் நீங்கள் பண்ணிக்கலாம். அதெல்லாம் பண்ணால் என்னன்னாக்கா நீங்கள் அந்த அச்செல்லாம் எடுத்தது போக பேலன்ஸ் உள்ளதை மறுபடியும் உருண்டை போட்டு நம்ம மறுபடியும் இது பண்ணுற மாதிரி இருக்கும். நான் வந்து ஈஸியான மெத்தடில் தான் உங்களுக்கு இதை சொல்கிறேங்கிறதுனால வெறும் கத்தியில் நான் வந்து துண்டு போட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு டைமண்ட் ஷேப்பில் இருந்தால் சாதாரண ஒரு பிஸ்கெட்டோட குறிப்பாக இது இருக்கும். இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிவிட்டு அதை வந்து பிரித்து விட்டுக்கோங்க. ஏன்னா ஒட்டினாப்புல இருக்கும், அதனால் பிரித்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டதுக்கு அப்புறமே நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றி நம்ம அடுப்பில் வச்சு சூடு பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு இன்னொரு உருண்டை இருக்குல்லையே, அதையும் நம்ம செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம செஞ்சு ரெடியாக வச்சுட்டு பொறிக்க நின்றோன்னாக்கா பக்கத்தில் நின்று பொறிக்க ஒரே மாதிரி கலராக பொறிச்சு எடுக்கலாம். இப்போ இதை கூட ஒரு ஃபோக் எடுத்து, ஏன்னா நம்ம மொத்தமாக வச்சுருக்கோம் இல்லையா, அது உப்பிட்டு வரும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு ஃபோக்கால் ஒரு குத்தி விட்டுக்கிட்டிங்கனாக்கா அது ரொம்ப உப்பிட்டு இல்லாமல் நல்லாயிருக்கும். வேகிறதும் கொஞ்சம் நல்லா வெந்திருக்கும். நல்லா பொன்னிறமாக நம்ம வறுத்து எடுக்கும் போது நல்லா வெந்திருக்கும். அதுதான் இப்போ நான் 2வது ஒரு இடம் எடுத்து வச்சுட்டு 2வது இடம் செஞ்சுட்டேன். அடுப்பில் எண்ணெயும் காஞ்சி கரெக்டான பதத்தில் இருக்குது. கொஞ்சோண்டு பிச்சு போட்டிங்கன்னா உள்ளே இருந்து டப்புன்னு வேலை வரணும். இதுதான் பதம். இப்போது நல்லா மீடியமில் வச்சுட்டு நம்ம எல்லாத்தையும் இதில் போட்டுருவோம். அடுப்பு மீடியம்லேயே இருக்கட்டும். நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் இதை போட்டுட்டு அடுப்பை மீடியமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு போட்டதுக்கு அப்புறமா கொஞ்சம் நேரத்தில் கிளறி மேலே வந்துடும். அதனால் அப்போ கிளறி விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் கிளறி வெட்டிக்கிட்டே இருக்கும்போது தான் ஒரே மாதிரி பொன்னிறத்தில் நம்ம செவந்து வரும். ரொம்ப சூடாக இருந்தாலும் மேலே வந்துடும், உள்ளக்க நச்சுக்குன்னு இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. பொன்னிறமாக பொறுமையாக நம்ம பொரிச்சு எடுத்தோன்னா சூப்பராக இருக்கும். அதுக்குன்னு ரொம்ப நேரமும் எடுக்காது, அது சீக்கிரம் வெந்துடக்கூடியது தான். ஏன்னா சின்னதாக தான் நம்ம போடுறோம். இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பார்த்திங்கன்னா கையில் வச்சுட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். சாதாரண ஒரு டக்குன்னு செய்கிறதுக்கு இந்த பலகாரம் ரொம்பவே ஈஸியான பலகாரம். எதுவுமே செய்யலை, அவசரத்துக்கு செய்யணும்னு நினைக்கிறவங்க கூட இதை ஈஸியாக செஞ்சிடக்கூடிய ஒரு பலகாரம் தான் இது. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நம்ம ரெடியாக அதை கட் பண்ணி வச்சுட்டு நம்ம பொறிக்க நின்றோன்னாக்கா நம்ம வந்து ஒத்தாலே சிறுக்கும் போது கரெக்டாக செஞ்சிடலாம். இப்போ பாருங்கள், பொன்னிறமாக அழகாக ஒன்று மாதிரி எல்லாமே செவந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி இருக்கும்போது எடுத்துருங்க. இந்த இனிப்பை பொறுத்த வரைக்கும் எடுக்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் நச்சுங்கிற மாதிரி தோணும். ஆனால் அது ஆறுனதுக்கு அப்புறம் தான் அந்த மொறுமொறுப்பு இருக்கும். அதையும் நான் வந்து சொல்லிக்கிறேன். என்னடா எடுக்கும் போது நம்ம எப்படி பிஸ்கட் பேக் பண்ணும் போது வெளில எடுத்த உடனே அது மெதப்பாக தான் இருக்கும் பிஸ்கெட் எப்போதுமே. அதுக்கப்புறம் ஆறும்போது தான் அந்த கிறிஸ்பி வரும். அந்த மாதிரி தான் இந்த பலகாரமும். அதனால் என்னடா இன்னும் வேகலைன்னு தீய வச்சிடக்கூடாது. நம்ம அந்த மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா பொரிச்சு எடுத்து இந்த பொன்னிறத்தோடு எடுத்துருங்க. ரொம்ப கருக விட்டுற வேண்டாம். இப்போ ஒரு இடை எடுத்துட்டு நான் டிஷ்யூ பேப்பரில் வச்சுட்டு இன்னொரு இடையும் எடுத்துடுறேன். போட்டுட்டு இப்போ நம்ம காரத்துக்கு ரெடி பண்ண போயிடலாம். இப்போ அது 2 இதாக போட்டோம் இல்லையா, இப்போ இதை வந்து நான் 3 இதாக போட போகிறேன். அதே அளவு மாவு தான், ஆனால் 3 இதாக போட்டுக்கிறேன். ஏன்னா அதில் மொத்தமாக நம்ம கட் பண்ணோம் இல்லையா ஷேப்பு, இது வந்து முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ மெல்லிஸாக நம்ம வார்க்க முடியுமோ அவ்வளோ மெல்லிஸாக நம்ம வார்க்க போகிறோம். அது மொத்தமாக வார்க்கிறோம் அப்படிங்கிறதுனால நெய் தடவியோ எண்ணெய் தடவியோ நம்ம வார்க்கிறோம். இது வந்து நல்லா மெல்லிஸாக வார்க்கிறதுக்கு நமக்கு தொடுமாவு தேவைப்படும். அதனால் நல்லா மைதா மாவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி தடவி விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ மெல்லிஸாக உங்களால் வார்க்க முடியுமோ அவ்வளோ மெல்லிஸாக வார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு மெல்லிஸாக எவ்வளோ மெல்லிஸாக நீங்கள் வார்க்குறீங்களோ அவ்வளோ மெல்லிஸாக வந்து உங்களுக்கு நல்ல கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதுக்காக தான் இப்போ நல்லா நான் வந்து தொடுமாவை போட்டுக்கிட்டு மைதா மாவு தான் போட்டிருக்கேன். போட்டுட்டு நான் வந்து நல்லா மெல்லிஸாக வார்த்துக்க போகிறேன். இந்த மெல்லிஸாக வாத்துட்டிங்கன்னா இதுக்கு வந்து நீங்கள் அந்த ஃபோக்கால் குத்தணும்லாம் அவசியமே கிடையாது. நல்லா மெல்லிஸாக வாத்துட்டு அதே மாதிரி நீங்கள் எந்த கட்டர்லையோ இல்லை வெறும் நைஃப்லேயோ டைமண்ட் ஷேப்பில் போட்டு நீங்கள் வறுத்தெடுக்க வேண்டியதுதான். ரொம்ப சிம்பிள். இதில் ஓமம் போட்டுருந்தீங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். நான் எனக்கு ஓமம் இல்லாததுனால போடல. பெருங்காயத்தூள் வாசம் அதில் அந்த இதாக இருக்கும், பூண்டோட வாசம் மைல்டாக இருக்குது, அவ்வளோதான். பாருங்கள் நல்லா மெல்லிஸாக எல்லா பக்கமும் மெல்லிஸாக இருக்க மாதிரி வாத்துட்டாச்சு.
அதே மாதிரி டைமண்ட் ஷேப்பு கட் பண்ணிக்கிறேன். கிராஸாக கட் பண்ணால் தான் அந்த மாதிரி வரும். அதை தான் நான் உங்களுக்கு காட்டுறேன். கிராஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ சூப்பராக இப்போ காரம் அதுவும் ரெடி ஆகிடுச்சு. இனிப்பை நம்ம வந்து எடுத்தாச்சு. எடுத்ததுனால இப்போ இந்த காரத்தையும் நம்ம போட்டு வறுத்தெடுக்க போகிறோம். இங்கே பாருங்கள் மெல்லிஸாக இருக்குது. அதே மாதிரி நல்லா சூடு வந்ததுக்கு அப்புறம் போட்டு அடுப்பை மீடியமில் வச்சுருங்க. மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். இது நல்லா கொஞ்சம் உப்பிட்டு வர்றக்கும். அப்புறம் இது கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம சிப்ஸ் மாதிரி நம்ம வந்து சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் அதே மாதிரி வறுத்து பொன்னிறமாக வறுத்து எடுத்துருங்க. ரொம்ப தீய விட்டுற வேண்டாம். பாருங்கள் போட்டதுமே மேலே எப்படி எழும்பி வருது பாருங்கள். இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லா ஈவனாக நல்லா அழகாக குக் ஆகி சூப்பராக கிறிஸ்பியாக இருக்கும், பொன்னிறமாகவும் இருக்கும். இப்போ இதே மாதிரி போட்டுட்டு நம்ம இன்னொன்றுத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு எதிரே நம்ம போட்டோம்னாக்கா ரெண்டுத்தையும் வறுத்து எடுத்துடலாம். அது வந்து 2 ஈடில் வறுத்து எடுத்துட்டோம் இல்லையா, இது வந்து 3 ஈடில் நமக்கு ஆகும். 3 ஈடில் வறுத்து எடுத்துட்டோன்னா அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. பாருங்கள் பொன்னிறமாக சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த சிப்ஸ் மாதிரி உள்ள இந்த பிஸ்கெட்டை கார பிஸ்கட்டையும் நம்ம வறுத்து எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய ஈஸியான காரம் மற்றும் இனிப்பு பிஸ்கெட்டு ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா காற்றுல நல்லா ஆற விட்டுட்டு நல்லா ஏர்டைட் பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம 1 வாரம் வரைக்குமே நம்ம வந்து நல்லா இருக்கும், அப்படியே ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே பிடிக்கும். சும்மா நம்மன்னு வாய் ஏதாவது கேட்கும் இல்லையா, அந்த டயத்தில் நீங்கள் இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். வச்சு சாப்பிட ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுன்னு காட்டுறேன் பாருங்கள். நான் சொன்ன மாதிரி ஆற வச்சு இந்த மாதிரி கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க. இந்த பிஸ்கெட் பாருங்கள் உள்ளார வரைக்கும் எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன் பாருங்கள். சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.